கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிற ஒரு காரியத்துக்கு இருதயத்தை திறந்து கொடுப்போம். இப்போ பேச போகிறவர் உங்களுடைய எஜமான், உங்களுடைய தகப்பன், உங்களுடைய மணவாளன், உங்களுடைய நேசர், உங்களுடைய நண்பர். அப்போ எந்த அளவுக்கு ஆவலோடு நீங்கள் காத்திருக்கணும். என் அப்பா என்கிட்ட பேச போகிறார். அப்படிப்பட்டவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா என் கூட பேசுங்கப்பா, உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும்ப்பா. சாத்தானுடைய சத்தத்தையும் இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய சோர்வின் சத்தத்தையும் பலவீனத்தின் சத்தத்தையும் கேட்டு கேட்டு நான் மனம் தளர்ந்துட்டேன். இந்த காலவேளையில் உங்கள் சத்தத்தை நான் கேட்க வந்திருக்கேன். உங்கள் சத்தம் எனக்கு இன்பம், உங்கள் சத்தம் எனக்கு மேன்மை, உங்கள் சத்தம் என்னை பலப்படுத்தும், உங்கள் சத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை உற்சாகப்படுத்தும். அந்த சத்தத்தை கேட்க எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களோடு கூட பேசுங்க. எல்லா எதிர் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தால் நாங்கள் நிர்மூலமாக்குறோம். இந்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 12 வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 1 அதிகாரம் 12 வசனம். புதிய ஏற்பாட்டிலே 283வது பக்கத்தில் இந்த 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே 283 12 வசனம். எடுத்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து படியுங்கள். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ஆரம்பித்து நடத்தின சபை மக்கள், தன்னால் ரட்சிக்கப்பட்ட மக்கள், தன்னால் அபிஷேகம் பெற்ற மக்கள், சபைக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இவர்களை பார்க்கும்போது அவர் ஓரளவுக்கு திருப்தி அடைந்தாலும், ஓரளவுக்கு அவர்களை பாராட்டினாலும், அவர்களுக்காக ஜெபிக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நான் ஏற்கனவே இந்த தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பல துன்பங்களில் இருந்தவர்கள், பல உபத்திரவங்களில் இருந்தவர்கள், ஆனால் அந்த துன்பங்களை சகிக்க பழகி கொண்டார்கள். ஆமென் சொல்லுவோமா? 4 வசனம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுவோம். மற்ற சர்ச்சுக்கு போகும் பொழுது உங்களை குறித்து நாங்கள் பெருமையாக பேசுகிறோம். ஏனென்றால் இந்த ஜனங்கள் மிகவும் சொகுசான நிலையில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது சொகுசான நிலையில ஆண்டவரை பின்பற்றவில்லை. அவங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, அவங்களுக்கு நெருக்கடி இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தேவனுக்காக சகிக்க பழகி கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கையில துன்பப்படுத்துகிற ஒரு பிசாசு இருக்கிறார், நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு பிசாசு இருக்கிறார். ஆண்டவர் நம்மை துக்கப்படுத்த மாட்டார், ஆண்டவர் நம்மை துன்பப்படுத்த மாட்டார். துன்பத்தில் ஆறுதல் அளிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனால் நம்மை சிட்சிப்பார். நாம் பரிசுத்தம் அடைவதற்கு சில நேரத்தில் அவருடைய கையே நம்மை அடிக்கும். ஆனால் அதே கைதான் நம்ம என்ன செய்யும்? அணைக்கவும் ஆரம்பிக்கும். ஆனால் துன்பங்கள் சகிக்கக்கூடிய துன்பங்களை பிசாசு கொண்டு வரும் பொழுது, வேறு விதத்தில் சொல்ல போனால் பிசாசு கொண்டு வரக்கூடிய இந்த துன்பங்களை சகிப்பதற்குரிய பலத்தை நம்முடைய ஆண்டவர் தருகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த சகிப்புத்தன்மையை தேவன் தருகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவங்களுக்கு என்ன இல்லை? சகிப்புத்தன்மை இல்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒரு சின்ன வார்த்தையை பொறுத்து கொள்ள முடியல. புருஷன் சொல்ற சின்ன வார்த்தையை பொறுத்து கொள்ள முடியல, உடனே சுருக்குன்னு கோபம் வருது. மனைவி சொல்ற ஒரு வார்த்தையை பொறுத்து கொள்ள முடியல. ஆமீன். மேல உள்ள அதிகாரி ஏதாவது சொன்னார்னா பயங்கரமா சுருக்குன்னு கோபம் வருது. பேசாம விட்டுட்டு வேலையை விட்டுட்டு போயிடலாமா, நீயா நானான்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வருது. வேலை செய்யற இடத்துல யாராவது நம்மளை கோபப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்கன்னா சுருன்னு ஏறுது, ரத்தம் கொதிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் சகிக்க கற்றுக்கொள். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் சகிப்புத்தன்மை உங்களுக்குள்ள வரட்டும்ட்டு. இந்த புது ஆண்டுல கொஞ்சம் சகிப்புத்தன்மையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்படி சகிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் எதற்காக சகிக்கிறார்கள் என்றால், அவங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக அல்ல, சொந்த காரியங்களுக்காக அல்ல. 5 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க. எதனால? யாருக்காக பாடு? தேவனுடைய ராஜ்யத்துக்காக. என்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்து விட்டீர்களோ, நமக்கு எதிரான ஒரு ராஜ்யம் இருக்கிறது. நமக்கு எதிரான ஒரு
ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தினுடைய எதிரி, நம்முடைய எதிரி நமக்கு பாடுகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருவார். அதை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாடுகளை நாம் அனுபவிக்கும் போது பொறுமையாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி வரும்பொழுது இவர்களை இப்படியெல்லாம் பாராட்டினாலும் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய மெய்ப்பனாக நான் இருக்கிறேன், பிரதான மெய்ப்பனாக இயேசு இருக்கிறார். உங்களுடைய மெய்ப்பனாக இருக்கிறபடினா உங்கள் ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் ஓரளவுக்கு எங்களுக்கு புரியும். எல்லாம் புரியாது. நீங்கள் சொல்லுகிற காரியங்கள், பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்களை வைத்து ஓரளவு நாங்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் சொல்லாவிட்டால் வீட்டில் ஜுரமா இருக்கீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி ஸ்கிரீனில் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னும் வெளிப்பாட்டு வரத்த ஆண்டவர் என்ன செய்யலை, கொடுக்கவில்லை. அதே சமயத்தில் உங்களை புரிந்து, உங்களுக்கு எவ்வளவு பொருளாதார நெருக்கடி இருக்குது, எவ்வளோ வீட்டில் பலவீனங்கள் இருக்குது, எவ்வளவு போராட்டம் இருக்குது, இதெல்லாம் புரிந்து உங்களுக்காக ஜெபிப்போம். அப்படி உங்களுக்காக அன்பு கூர்ந்து ஜெபித்தாலும் வேறொரு காரியத்துக்காக உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருப்போம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேவனுடைய சித்தம் முழுவதும் உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டில இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் வாழ்க்கை குறித்து நீர் வைத்திருக்கிற உம்முடைய சித்தம் முழுவதும் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டாம். எத்தனை பேர் அதுக்கு ஆசைப்படுறீங்க? ஒவ்வொருத்தரை குறித்து ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். என்னைக்கு நீங்க இயேசுவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே உங்க மேல ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அந்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு உங்களை முதலாவது விட்டு கொடுக்க வேண்டும். உங்களை ஷேப் பண்ண விரும்புவார் கர்த்தர். நீங்க இருக்கிற வண்ணமா செய்ய முடியாது. ஒரு பொருள் செய்வதற்கு ஒரு இந்த காணிக்கை பெட்டி செய்ய வேண்டும் என்றால், இந்த காணிக்கை பெட்டி ஒரு மரமாக கொண்டு வரப்பட்டது. அது இந்த காணிக்கப்பட்டு என்ன உருவத்தில் வர வேண்டும் என்று இதை வடிவமைத்தவர் மனதில் வைத்தாரோ அதற்கு ஏற்ற வண்ணமாக அதை செதுக்குகிறார். இல்லை கவனிங்க, தேவன் உங்களை இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொண்டார். நீங்க கோபக்காரா இருந்தீங்க, நீங்க பாவியா இருந்தீங்க, அக்கிரமக்காரனா இருந்தீங்க, குடிகாரனா இருந்தீங்க, கொள்ளக்காரனா இருந்தீங்க, நம்ம எல்லாம் பலவிதமான பாவத்தில் இருந்தோம். நம்மளை ஷேப் பண்ணி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல, இருக்கிற வண்ணமா ஏற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்தும். நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே ஏற்றுக்கொண்டார். சிலர் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வரதுனா பரிசுத்தமாக இருக்கணுங்க, நான் திருந்திட்டு வர்றேன் அப்படிம்பாங்க. திருந்திட்டு இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி திருந்துறவங்களுக்கு இயேசுவும் தேவையில்லை. உங்களால் திருந்த முடியாது. அவர்கிட்ட வந்தால் திருத்துவார். அவர்கிட்ட வந்தால் தான் மாற முடியும். நான் மாறிட்டு வரேன்னு ஒரு நாள் ஒருவரும் சொல்ல முடியாது. அன்பானவர்களே, நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஏற்றுக்கொண்ட நம்மை குறித்து அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்த விரும்புகிறார், வணைய விரும்புகிறார், செதுக்க விரும்புகிறார். அவருடைய மனதில் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதற்கு ஏற்றபடி நம்மை உருவாக்க விரும்புகிறார். அந்த சித்தம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். எவ்வளவு சதவீதம்? 100%. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் 20% ஆண்டவருடைய சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 80% தங்களுடைய சுய சித்தத்துக்கு அவங்க கொண்டு போயிடுறாங்க. இதை மட்டும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, அதை மட்டும் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய ரட்சகர், நம்முடைய ஹீரோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, 100% உங்க சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே 100% உங்க சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எனக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கி வைக்க மாட்டேன். சில காரியங்களை நமக்கு ஒதுக்கி வச்சிருவோம் இல்லைங்களா? சில காரியங்களை என்ன செய்வோம்? ஒதுக்கி வச்சிருவோம். நம்ம சர்ச்சில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது, சமையல் பண்ணும்போது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சாலும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம். ஏன்? கடைசியில் இதெல்லாம் சமைச்சவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து என்ன செய்வோம்? தனியாக எடுத்து வைப்போம். அது ஒருவேளை கீழே இருக்கவங்களுக்கு 10 கீழே வந்துடும். கீழே மிச்சம் பண்ணிச்சுன்னா மேலே போய் எல்லாரும் என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். அதே போல் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வாழ்க்கைக்குன்னு நம்ம அனுபவிக்கிறதுக்குன்னு கொஞ்சத்தை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்காம ஒதுக்கி வச்சிடறோம். அந்த இடத்துல பிசாசு ஆளுகை செய்கிறான். உங்களுக்குன்னு ஒரு சித்தத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறீங்க பார்த்தீங்களா? அங்கே ராஜாவா யார் வந்துருவா? பிசாசு. நீங்க சுய சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த சுய சித்தத்தில் முழு உரிமையையும் பிசாசு எடுத்துக்கொள்கிறார். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் உங்களுக்கு தான், உங்க சித்தம் முழுவதும் என் வாழ்க்கையில நிறைவேறட்டுன்னு யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவங்களைத்தான் அவர் நினைச்ச மாதிரி உயர்த்த முடியும். சபையில நிறைய பேர் பெரிய அளவில் உயர்றதில்லை, ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும். இன்னைக்கு ஏன் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்து மேலே கஷ்டம்? இத்தனை ஆண்டு ஆயும் ஏன் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஃப்ளோரிஷ் இல்லை? ஏன் திரும்ப திரும்ப வீண் செலவுகள், போராட்டங்கள் ஏன் வந்துகிட்டு இருக்குன்னா, இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சில பகுதிகளை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்காம
இதை மட்டும் நான் என் இஷ்டப்படி தான் நடப்பேன், என்னுடைய இஷ்டத்துக்கு போக தான் ஆண்டவருக்கு அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்காரு தெரியுமா? 100% என்கிட்ட ஒப்பு கொடுத்துறேன். ஆமாம், 100% விட்டு கொடுத்துரு. நீ ஒப்பு கொடுத்து தான் வந்திருக்க, ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிற? விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. ஒப்பு கொடுத்துட்ட, இயேசுதான் மெய்யான தெய்வம், என் பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு ரட்சகர் இயேசுதான்னு விட்டு கொடுத்துட்ட. ஆனால் எதுக்கு ஒப்பு கொடுத்துட்ட, ஆனால் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற? எதுக்கு? நான் உன்னை வணைவதற்கு, நான் உன்னை உருவாக்குவதற்கு, நான் உன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ, அதை அல்லாவிட்டால் உனக்குள் என்ன செய்ய விரும்புகிறேனோ, உனக்காக என்ன செய்ய விரும்புகிறேனோ அதற்கு நான் உன்னை உருவாக்க வேண்டி இருக்கிறது. அப்படி உருவாக்குவதற்கு நீ விட்டு கொடுக்க மாட்டேங்கிறிய. நீ விட்டு கொடுத்தா உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களை குறித்த தேவ சித்தம் இந்த ஆண்டு முழுவதுமா நிறைவேற வேண்டும் என்று உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். ஆமீன் சொல்லுவோமா? இன்னைக்கு என்ன அறிவு நமக்கு வேணும்? என்னை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார்? பாஸ்டர், என்னை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்காருன்னு கேட்டால் சொல்லுவாரா? கண்டிப்பாக சொல்லுவார், கண்டிப்பாக சொல்லுவார். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 1986ஆம் ஆண்டு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டார். 85 டிசம்பர் 25 ரட்சிக்கப்பட்டேன். 86 ஊழியத்துக்கு கூப்பிட்டார். நான் இருந்த சபையில ஒரு ஆஃபீஸ் பாயா தான் என்னுடைய ஊழியத்தை தொடங்கினேன். போஸ்ட் ஆஃபீஸில் போய் லெட்டர் வாங்கிட்டு வர்றது, ஸ்டாம்பு குத்துறது, கடிதம் எழுதுறது, இதான் என்னுடைய ஆரம்ப வேலை. ஆஃபீஸ் பாய் தான். எடுத்த உடனே புல்பீட்டை கொடுக்கல, மைக்கை கையில் கொடுக்கல, பல அடிமட்ட வேலைகளை தான் செய்ய ஆண்டவர் வைத்தார். ஆனால் அதற்கு பின்பு நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, இப்படி அலுவலகத்தில் நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், இடையிடையே தெரு பிரசங்கம் போய் பண்ணுகிறேன், இடையிடையே கிராம ஊழியங்களுக்கு அங்கே பாச்சலூர்னு ஒரு மலை இருக்கும், அப்பப்போ அங்கே போய் ஊழியம் செய்வோம். அப்படி போன நாட்களில் உள்ள காரியங்கள் எல்லாம் எனக்கு கவனம் வரும். ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது மலையில் நடந்து தான் போனோம். சில வாரங்கள் அங்கே போய் ஊழியம் செய்த போது பின்னாடி வர்றவங்க சொல்லுவாங்க, ராஜா உன் காலில் அட்டை ஒட்டியிருக்கு பாருப்பாங்க. பார்த்தா அட்டை எடுத்தால் ரத்தமாக வரும், அட்டை ஒட்டியிருக்கிறது கூட தெரியாது. அப்படி அது பெரிய தியாகம்னு நான் சொல்ல மாட்டேன், சில அனுபவங்கள், அவ்வளோதான், சில அனுபவங்கள். அப்படியெல்லாம் ஊழியத்தை செய்யும்போது, ஆண்டவர் என்ன குறித்து உங்களுடைய சித்தம் ஆண்டவர் என்ன ஆண்டவரை அப்படின்னு கேட்கும்போது, மிஷினரி ஊழியத்துக்கு போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. மிஷினரி ஊழியத்துக்காக பிஒஎம், இப்போ ஸ்டான்லி, ஸ்டான்லி அவங்களுடைய ஆஃபீஸுக்கு நான் அப்ளிகேஷன் போட்டேன். ப்ரிலிமினரி கொஸ்டின்லாம் வந்துச்சு. ஐஎம்முக்கு போட்டேன், பிஒஎம் போட்டேன். எனக்கு முதல்ல வந்தது பிஒஎம்லேருந்து வந்துச்சு. அப்ளிகேஷன்லாம் எழுதி போட்டதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த மலைநாட்டை சுற்றி திருந்தது போதும், வடக்கே திரும்புங்கள் அப்படின்னார். வடக்கே திரும்புங்கள்னா வடநாடு தானே, மிஷினரியை தான் போகணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நடந்தது என்னென்னா, எங்கள் அண்ணன் திடீர்னு சொல்கிறாரு, சென்னையில் ஒரு பாஸ்ட்டுக்கு அசிஸ்டன்ட் பாஸ்ட்டு தேவை, நீ வர்றையான்னு கேட்டார். நான் சபை ஊழியம் செய்யணும், மக்களை பார்த்து ஊழியம் செய்யணும், அலுவலகத்தில் எவ்வளோ நாளைக்கு தான் ஒரு ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபீல்டு ஒர்க்குக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, எங்கள் பாஸ்டர் அப்பப்போ ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் அனுப்புவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆனால் நாங்கள் தெரு பிரசங்கத்துக்கு போயிடுவோம், கிராம ஊழியங்களுக்கு போவோம், கிராமங்களில் தெருவாக போய் நின்று ஏசு நேசிக்கிறாருன்னு கற்று பிரசங்கம் பண்ணுவோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட எங்களுக்கு ஓய்வு இருக்காது, ஃபுல்லாக ஆண்டவருடைய ஊழியம் தான். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். அப்படி ஒரு வசனம் இருக்குதா, எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும் வடக்கே திரும்புங்கள். நான் இருந்த அந்த ஒட்டஞ்சத்திரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா பின்னாடி மலையாக இருக்குது. இன்னும் பர்டிகுலராக எங்கள் சர்ச் இருந்த இடத்துல, சர்ச்சு அந்த வாசல்னு பார்த்தாலே சுற்றிலும் அந்த கொடைக்கானல் மலையினுடைய தொடர்ச்சி, பாச்சலூர் மலை ஏரியா. அப்போ ஆண்டவர் சொன்ன, இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். வடக்கேன்னா வட இந்தியா நினைச்சேன். ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் அண்ணன் சொன்னார், கோடம்பாக்கத்தில் ஒரு அசம்பிளி சாவுக்காருக்கு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் தேவை, வர்றையான்னு. நான் ஜெபம் பண்ணப்போ எனக்கு ஒரு லீடிங் இருந்ததை பார்த்தேன். சரி, இதுதான் தேவ சித்தம் போலன்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த நாட்களில் ஒரு ஊழியர், இப்போ அவர் உயிரோடு கூட இல்லை, பிரகாஷ் யேசுடியான் அப்படின்ட்டு, அவர் அழகான பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியக்காரர் சொன்னார், தம்பி உனக்கு சென்னையில் ஊழியம் செய்யணும்னு ஆசை வந்துருச்சு, ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லாதப்பா, உனக்கு சிட்டியில் ஊழியம் செய்யணும் ஆசை வந்துருச்சுனாரு. ஆண்டவரே சொன்னது நீங்கள், இப்படி யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு. அப்புறம் எங்கள் பாஸ்டர் கேட்டார், உன்னை ஆண்டவர் அழைச்சாரான்னு. ஆமாண்ணே.
அப்படின்னா மனப்பூர்வமாக நான் உன்னை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுறேன், போயிட்டு வான்னு சொல்லி மூப்பர்கள் எல்லாம் கூடி, எங்கள் பாஸ்டர் சபையில் உள்ள மூப்பர்கள்லாம் என் தலையில் கையை வச்சு என்னை ஜெபம் பண்ணி அனுப்புனாங்க. ஆமென் சொல்லுமா? எந்த ஊழியத்துக்கு போனாலும் ஒரு சபையினுடைய ஆசீர்வாதத்தோடு கூட போனோம். இன்னைக்கு அநேகர் சபையில் பேரை கெடுத்துட்டு வெளியே போய் ஷைன் பண்ணுறானுங்க. அது என்ன காரியம் நமக்கு தெரியலை. ஒரு சபை ஆசீர்வதிக்கணும். ஆமென் சொல்லுமா? அந்த சபை ஆசீர்வதித்து போகிறதால் உண்மையான ஒரு ஆசீர்வாதம். திறமை முக்கியம் அல்ல, ஒழுக்கம் முக்கியம், சாட்சி முக்கியம். இன்றைக்கும் நான் அங்கே போய் ஊழியம் செய்ய முடியும். வருகிற வெள்ளிக்கிழமை கூட மாலையில் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எங்கள் பாஸ்டரோட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. இந்த வருஷத்தில் இன்னும் நல்லா ஊழியம் செய்யணும், சில ஐடியாக்கள் கேட்பதற்காக, சில ஆலோசனை கேட்பதற்காக இத்தனை வருஷம் ஊழியத்துக்கு அப்புறமும் எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் போகிறேன். நீங்கள் என்னதான் வளர்ந்தாலும் வளர்ந்துட்டேங்கிற எண்ணம் வரக்கூடாது. என்னுடைய ஊழியக்காரரிடத்தில் நான் ஆலோசனை கேட்க வேண்டும், அவர்கள் என்னை நடத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, அப்படி நான் கோடம்பாக்கம் வந்தபோது சபை ஊழியம் என்றால் என்ன என்பதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் நினைத்தேன் சபை ஊழியத்தில் அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்து எழுப்புதல் ஊழியக்காரனாக இருப்போன்ட்டு. பலமுறை இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் 1990ஆம் ஆண்டு திருமணம் முடிந்து அங்கே ஊழியத்துக்கு வந்து 5 மாதத்தில் எனக்கு கல்யாணம். எங்கள் பாஸ்டர் உங்களை பார்த்து இதுதான் உனக்கு மனைவிப்பா அப்படின்னாரு. சரி, முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, யார் என்ன எந்த ஊர் ஒன்றும் கிடையாது. எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு என் தம்பிக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்கன்ட்டு. எங்கள் பாஸ்டர் கேட்டார் உனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும், நீங்கள் எதை சொன்னாலும் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்கள்ட்ட போய் கேட்டுக்காரு உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும், நீங்கள் எதை சொன்னாலும் கட்டிக்கிறேன்ட்டாங்க. சரி, இது ரெண்டும் தான் பொருந்தும்னு சொல்லி என்ன பண்ணார், இதுதான் உனக்கு பொண்ணு அப்படின்னாரு. சரின்ட்டு வீட்டில் பார்த்து எல்லாம் முடித்தோம். மே மாதம் கல்யாணம் முடிஞ்சது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன் என் மனைவி 3 மாத கர்ப்பிணி, சுதி வயிற்றில் இருக்கு. எங்கள் பாஸ்டர் பெங்களூருக்கு ஊழியத்துக்கு போகும்போது கூட வாண்டார். எனக்கு விட்டுட்டு போக கஷ்டம், வாமிட்டாக இருக்கு. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிறார், ஊழியம்னா அப்படி தான் வா அப்படின்ட்டார். உங்களை நான் அப்படி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டம்மா வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க, பிரதர் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், நீங்கள் ஊழியத்துக்கு வாங்கன்னா. பொல்லாத மனுஷன், குடும்பத்தை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறார். இவருக்கு வந்தால் தான் தெரியும், எங்களுக்கு வந்து தெரிஞ்சு தான் நாங்கள் பேசுகிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஊழியத்தில் தியாகம் இருக்கணும். சொபிஸ்டிகேட்டடாக இருந்து ஊழியம் செய்ய முடியாது. சில தியாகங்கள். 3 மாதத்தில் அவங்கள தனியாக விட்டுட்டு போனேன். அங்கே போனால் பாஸ்ட்டுக்கு எதுக்கு ஊழியத்துக்கு போகிறேன் கூட பிரசவம் பண்ணுறக்கா, பாஸ்ட்டுக்கு சீடி விற்கிறதுக்கு. பாஸ்ட்டு பிரசவம் பண்ணுவார், அவர் சீடியை வச்சு விற்கணும், அதுக்கு தான் நான் போனேன். அதை ஒரு ஊழியமாக நான் நினச்சேன். ஆமென் சொல்லுமா? என் கூட யார் மதுரைக்கு வந்தது? நீயா? என்ன பல இடங்களுக்கு கூட்டு போயிருக்கு. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது நைட்டில் படுக்கும்போது, ஆண்டவரே எனக்கு என்ன ஊழியம் அழைப்புன்னே தெரியல, இப்படியே நான் ஓடிக்கிட்டே இருக்கிறதா? அன்னைக்கு 3 மணிக்கு ஆண்டவர் எழுப்பினார். மகனே, நான் உன்னை என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கேங்கிறத காட்ட போகிறேன், எந்திரிச்சு ஜெபம் பண்ணினார். எத்தனை மணிக்கு சொல்லுங்களேன். 3 மணிக்கு ஆண்டவர் உங்களை எழுப்பினா எந்திரிப்பீங்களா? தூக்கத்தை கெடுக்காது. சில நேரத்தில் ஆண்டவர் எழுப்புவார். 3 மணிக்கு எழுப்பினார், எந்திரிச்சு ஜெபம் பண்ணினார். நல்லா பாடி துதிச்சு ஆராதிச்சுட்டு இருக்கேன். 3 மணிக்கு நெகேமியா 3ஆம் அதிகாரத்தை வாசி அப்படின்னார். நெகேமியா 3ஆம் அதிகாரத்தை வாசி ஒன்றும் வழங்கலை. பழுது பார்த்து கட்டினா 32 வருஷத்தில் 33 முறை பழுது பார்த்து கட்டினான்னு வரும். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதுக்கு தான் ஒன்று அழைச்சேன். என்ன? ரிப்பேர் பண்ணுற வேலை. ஹலோ, இப்போ சொல்லுங்கள், உங்கள் பாஸ்வேர்டைய வேலை என்னது? நீங்கள் ரிப்பேர் ஆனால் விட மாட்டார், பின்னாடியே வந்து இழுத்து என்ன செய்வார்? ரிப்பேர் பண்ணியாவது ஓட வைப்பாரே தவிர அந்த ரிப்பேர் ஆச்சுன்னு தூக்கி போட மாட்டார். ஆனால் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும். மெக்கானிக் ஷெட்டில் போய் வண்டி என்ன செய்யணும்? நிப்பாட்டணும். இன்றைக்கி நான் சந்தோஷமாக ஊழியம் செய்கிறேன். ஒருத்தரை சரி பண்ணும்போது இன்னொன்று பின்மாற்றத்துக்கு போயிடும், இன்னொன்று நான் சரி பண்ணிக்கிட்டு வரும்போது இன்னொன்று மனம் உடஞ்சி போயிடும். இப்படி ஒன்றுன்னா அப்போ தான் சொல்லுவார் ஆண்டவர், உன்னை அழைச்சதே இதுக்கு தான் நான் அழைச்சேன் அப்படின்னா. இப்போ என் வாழ்க்கையை முழுசுமாக ஒப்பு கொடுத்துட்டேன். அவருடைய தயவுள்ள சித்தம் முழுவதும் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு. இப்போ எதுக்கு சொன்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை குறித்த சித்தத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். அதுக்கு நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து என்ன செய்யணும்? ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. வெறும் ஜெப குறிப்புகளை சொல்லிட்டு வராதிங்க, கொஞ்சம் தேவ சமூகத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஆமென் சொல்லுவோமா? அப்பான்னு சொல்லி அவரை நல்லா ஆராதிச்சு கொள்ளுங்க. அப்படியே நிரம்பி வழிகிற அனுபவம் வரணும். அவருடைய சமூகத்துக்கு போனாலே ஒரு இன்பமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. இப்படிலாம் ஜாலியாக அப்படி குஷியாக இருந்து அப்படி மனம் திறந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஜெப வாழ்க்கை போர் அடிக்காது. அப்போ ஆண்டவர் அருமையாக உங்கள்கிட்ட பேசுவார். ஒரு பக்கம் அவர் பயங்கரமான
ஒரு பட்சிக்கிற அக்னியாக இருக்கிற தெய்வம், ஒரு பயபக்தி இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்முடைய எஜமான் கீழ்ப்படிதல் இருக்கணும். இன்னொரு பக்கம் நான் அவருடைய மார்பில் சாயறதுக்கு எனக்கு இடம் இருக்கேன். இல்லையா சொல்லுமா, நான் மனம் விட்டு பேசுறதுக்கு அவர் என்னுடைய மனவாளனா இருக்கார். இப்படிப்பட்ட அனுபவத்தோடு அவருடைய சமூகத்தில் போய் பேசியிருக்கேன். நம்ம போனோமே என்ன தெரியுமா செய்கிறோம், போன ஆண்டவரே சோதரப்பா ரொம்ப டயர்டாக இருக்கு ஆண்டவரே, எடுத்தோடனே உட்கார வைக்கிற மாதிரி ஆகிடுவோம். எடுத்தோடனே ஒரு மாதிரி டயர்டாகிடும். போன உடனே சினிமா தியேட்டருக்கு போகிறப்ப நான் பார்த்துருக்கேன், அந்த காலங்களில் உள்ளே வந்து உட்காந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிடுவான். அப்படி சீட்டில் வந்து உட்காந்தமே என்ன நடக்குது பார்ப்போன்ட்டு என்ன செய்வான். ஒரு சினிமா தியேட்டருக்குள்ளே போய் உட்காந்த உடனே என்ன வருது, ஒரு ஒரு ரொம்ப டயர்டாக போவீங்க. ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போகிறீங்க, வண்டி ஓட்டிக்கிட்டோ காரில் ஏறியோ பஸ்ஸில் ஏறியோ போய் இறங்கி அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அப்பா வந்து உட்காந்துட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. தேவ சமூகம் அழுகிற இடம் இல்லை, சில நேரத்தில் அழுகிற இடம், சில நேரத்தில் பாரப்பட்டு அழுகிற இடம். ஆனால் எப்பவுமே தேவ சமூகங்கிறது என்ஜாய் பண்ணுற இடம். எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம், சங்கீதம் 16ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 11ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 678வது பக்கம். சங்கீதம்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. 11ஆம் வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ணமான ஆனந்தமும் உம்முடைய வலது வருஷத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அவன் சொல்றான், உங்க சமூகத்துக்கு வந்துட்டா எனக்கு பேரின்பம். அப்போ உலகத்தில் என்ன இருக்கு, சிற்றின்பம். மொபைலில் பார்க்குறது சிற்றின்பம், டிவியில் பார்க்குறது சிற்றின்பம், வெளியே போய் என்ஜாய் பண்ணுறது சிற்றின்பம். அதெல்லாம் தோல் ஆழம், சீக்கிரத்தில் கடந்து போகக்கூடியது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா உள்ளம் துள்ள ஆரம்பிக்கும். அல்லையா சொல்லுவோமா? கரங்களை தட்டி கத்தோடைய நாமத்தை நல்ல ஜோர கை தட்டு. ஆமாம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டா அப்படி ஒரு துள்ளல் வரணும். அவர் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும், அவர் அப்படி பார்க்க கற்றுக்கொள்ளணும், ஒரு குழந்தைய போல மாற ஆரம்பிச்சிடணும். அல்லையிலே சொல்லுவோமா? இன்னைக்கு பாட்டு எடுத்த பாட்டே வேற, கேட்டு பாருங்க. டைப் அடிச்சதெல்லாம் வேற. அதில் ஒரே ஒரு பாட்டு தானே எடுத்தோம், ஒரே ஒரு பாட்டு தான் போனோம். ஏன்னா இன்னைக்கு காலையில் நான் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்த உடனே என்னுடைய ஆத்மா கொஞ்சம் குஷிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்த உடனே ஒரு மாதிரி ஒரு எழுப்புதல், ஒரு குஷி வந்துருச்சு. உட்கார அப்படியே பாட்டு பாடி, இப்போ நான் என்னெல்லாம் பாட்டெல்லாம் பாடினோ அதெல்லாம் பாடி நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடியே பல மடங்கு அதை அனுபவிச்சுட்டு வந்து தான் நடத்தினேன். அல்லேலூயா. அப்போ அதை துதிச்சு சிஸ்டர் பக்கத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, சத்தமாக ஜெபம் பண்ண முடியல, சத்தமாக உற்சாகப்பட முடியல. அப்படியே உட்காந்துக்கிட்டே அப்படியே ஆடி கத்தரை துதிச்சு அப்படியே என்ஜாய் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய சந்தோஷம். அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னைக்கு சபையை கத்தர் குஷிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்த விரும்புகிறார், உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஜெபத்தில் உட்காரும் போதில் இன்னைக்கு ஆராதனை எப்படி இருக்கணும், இன்னைக்கு ஆராதனை நீ எப்படி நடத்தணும். அல்லேலூயா. தேவசித்தம் தெரியுமா? தேவசித்தம் தெரியும்னா எங்கே உட்காரணும்? அவருடைய பாதத்தில் உட்காரணும். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தீங்கன்னா அந்த சித்தத்தை அறிகிற அறிவினால உங்களை நிரப்பிடுவார். அதான் பவுல் கொலோசியர் 1:9 அவருடைய சித்தத்தின அறிகிற அறிவில் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சிட்டிங்கன்னா, அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய உயர்வுக்கு எல்லையே இல்லை. அல்லையே சொல்லுவோமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் 7:21 நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 393வது பக்கம். எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமே. உங்கள் பைபிளில் அந்த வசனம் இருக்கிறத நீங்கள் பார்க்கணும். 2 சாமுவேல் 7:21 சேர்ந்து வாசிப்போமா? உம்முடைய வாக்குத்தத்தத்து நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தாயை செய்தீர். ஆமென். ஆண்டவர் தாவீதுக்கு சொல்றாரு, எப்பா நான் உனக்கு ஒரு வீடு கட்டி தர போறேன். 11ஆம் வசனத்துல நான் உனக்கு ஒரு வீட்டை கட்ட போறேங்கிறார். 8ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆட்டுகளுக்கு பின்னாடி போன உன்னை ஆட்டு மந்தையை விட்டு நான் எடுத்தேன். எதுக்குன்னா, இந்த பூமியில் இருக்க பெரிய மனுஷங்களுடைய எல்லா பேரை விட ஓம் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சித்தத்தை வெளிப்படுத்துவார். யாருக்கெல்லாம் தேவ சமூகம் இன்பமா இருக்கோ, யாருக்கெல்லாம் தேவ சமூகம் பேரின்பமா இருக்கோ, அங்க உட்காரும் போது, மகனே நான் உன்னை எப்படி மாற்ற போறேன் தெரியுமா, மகளே நான் உன்னை எப்படி மாற்ற போறேன் தெரியுமா, நீங்க இங்க போட்டு உயிரை கொடுத்து வேலை செஞ்சு தடுமாறி 4 படி ஏறி 7 படி கீழே இறங்கி, ஐயோ வாழ்க்கை முழுசும் கஷ்டம், வாழ்க்கை முழுசும் போராட்டம், வாழ்க்கை முழுசும் நிம்மதி இல்லை. ஏன்?
தேவன் உன்னை அழைத்த அழைப்பை மறந்துட்டு அவருடைய சித்தத்தை விட்டுட்டு சுய சித்தத்தில் போயிட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எச்சரிக்கல, அன்போடு மறுபடியும் கூப்பிடுறார், என் சித்தத்துக்கு ஒப்பு கொடு. நீ ஏன் இன்னும் கஷ்டப்படணும்? அவருடைய முதல் சித்தம் என்ன தெரியுமா? முதல் சித்தம் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் வெள்ளம் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் முழுவதிலும் பூமியின் கடையாந்தரமும் எனக்கு சாட்சி வாழ்க்கை வாழ்றது தேவ சித்தம். ரெண்டாவது, உங்களை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நாட்டி இருக்கார். ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் சபையில் வந்து போகிற ஆர்டிஃபிஷியல் ட்ரீ இல்லை, உங்களை இங்கே நட்டு வச்சிருக்கார். அப்போ சபையில் நடக்கிற எல்லா காரியங்கள்லையும் நீங்கள் வர்றதுங்கிறது யாருடைய சித்தம்? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துவோம், ஆண்டவர் ஒரு சபை வளரணும்னா அதுக்குரிய திட்டங்களை கொடுக்குறார். யாருக்கு கொடுக்குறாரு? ஊழியக்காரனுக்கு கொடுக்குறார். அந்த ஊழியக்காரனுக்கு திட்டத்தை கொடுக்கும்போது அதில் நீங்கள் இணைய மாட்டேன்ட்டு போனீங்கன்னா உங்களுடைய சுய சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகும்பொழுது உங்களை கொண்டு இந்த சபையில் ஜெபம் பண்ண வச்சு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினால இந்த சபையில் தேவனுடைய ராஜ்யம் வளரணும்னு ஒரு சித்தம் வச்சிருக்காரு. அந்த சித்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறாம ஏதோ பாஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நம்ம வாட்டுக்கு நம்ம காரியத்தை பார்ப்போம், நீங்கள் சுய சித்தத்துக்கு போகும் பொழுது உங்கள் நிமித்தமாக இந்த சபையில் நிறைவேற வேண்டிய சித்தம் இல்லாமல் போய்விடுது. அப்போ 100% உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய சித்தம் என்ன செய்யுது? குறைய ஆரம்பிக்கும். ஒரு சண்டே ஸ்கூலை உங்கள் கையில் கொடுக்குறாங்க, எனக்கெல்லாம் நேரம் இல்லைங்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய உள்ள அங்கே என்ன செய்யும்? வேதனைப்படும். ஓ மூலமாக என் சித்தத்தை நிறைவேற்ற என் ஊழியர்கள் மூலமாய் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், நீ தேவ சித்தத்தை மீறி சுய சித்தத்துக்கு இடம் கொடுத்தாய். ஆமென் சொல்லுவோமா? பொறுப்பு இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்கள் ஒவ்வொருத்தரை குறித்து ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தத்தை உட்காந்து உணரணும். தாவீதுக்கு சொல்றாரு, தாவீது எப்பவுமே ஆண்டவருடைய சமூகம். எப்போ? ராஜாவானதுக்கப்புறம், வசதி வந்ததுக்கப்புறம், எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் ஆண்டவரை ஆராதிக்கல, ஆடு பேச்சுக்கிட்டு இருக்கும் போது தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேன் 23ஆம் சங்கீதம் இல்லையா? அப்போ இருக்கிற இடத்துல இருக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே தேவ சமூகத்தை என்ஜாய் பண்ணி நீங்கள் தேவ சமூகத்திலே கிடந்தீங்கன்னா கர்த்தர் அவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு சித்தம் இருக்கா இல்லையா? என் பிள்ளையை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், என் பிள்ளையை டாக்டருக்கு. இந்த காலத்தில் எப்படின்னா பிள்ளைக்கு டாக்டருக்கு படிக்க இஷ்டம் இல்லாட்டாலும் தங்களுடைய ஆசையை பிள்ளைக்குள்ளே திணிச்சு, இல்லை நீ படிக்கணும், நீட்டுக்கு போகணும், குட்டைக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும்னு சொல்லி பிள்ளை அது பாவம் படாத பாடுபடும். இவங்க நான் தான் டாக்டர் ஆக முடியல, நமக்கு அறிவு இல்லை, டாக்டர் ஆகலை, அதுக்காக பிள்ளைய போட்டு திணிச்சு நீ இப்படி ஆகும். எங்கள் 3 பிள்ளைகளையும் நாங்கள் எந்த காரியத்திலையும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் என்ன படிக்கணும்னு ஆசையை கொடுக்குறாரோ அதை படிங்க. ஆமென் சொல்லுவோமா? இப்போ உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு சித்தம் வருதில்லை, ஒரு ஆசை வருதில்லை, என் பிள்ளை இப்படி இருக்கணுன்ட்டு உங்களுக்கு ஒரு ஆசை வர்ற மாதிரி உங்கள் தகப்பனாகிய பரலோக தந்தைக்கு உங்களை குறித்து ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா? அதை ஏன்ட்ட சொல்கிறதோட பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க, இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த சித்தத்தை அறியணும்னா அவர் பாதத்தில் உட்காருங்க. இப்போ நல்லா கவனிங்க, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து ஒரு சித்தம் இருக்குது, உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு சித்தம் இருக்குது, நீங்கள் இருக்கிற சபையில் உங்களை குறித்து ஒரு சித்தம் இருக்குது. ஆனால் நம்ம எப்போவுமே எதில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தை குறித்து உங்கள் சித்தம் என்ன ஆண்டவரே? அந்த குடும்பத்தையே இந்த குடும்பத்தோடு இணைச்சிருக்கார். இது யாருடைய குடும்பம்? தேவனுடைய குடும்பம். நீங்கள் தனித்தனியாக குடும்பமாக இருக்கீங்க, அந்த குடும்பங்களையெல்லாம் கொண்டு வந்து இங்கே பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமகர்த்தராக இருக்கிற இயேசுடைய குடும்பத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கீங்க. நம்ம எல்லாரும் இயேசுடைய குடும்பத்தில் இருக்கோம். அப்போ ஒரே தகப்பன், அவருக்கு நம்மளை குறித்து சித்தம் இருக்குமா இருக்காதா? அப்படி தாவீது தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறாரு? தாவீதே, நீ இப்போ ஆடு மந்த முன்னாடி போய்கிட்டு இருக்க, ஆனால் என்னன்னா நீ எப்போ பார்த்தாலும் என்னை நேசிக்கிற, எப்போ பார்த்தாலும் உன் வயசில் இருக்க பசங்கள்லாம் உலகத்தை அனுபவிக்கிற மாதிரி நீ அனுபவிக்க மாட்டேங்கிற. உலகத்தில் இருக்க பசங்கள்லாம் கண்ட காரியத்தில் எப்போ பார்த்தாலும் அதில் ஜாலி இதில் ஜாலின்னு போகிறாங்க. ஆனால் நான் பார்க்குறேன், நீ எப்போ பார்த்தாலும் ஏன் சமூகத்தில் வந்து கிடக்கிற, அப்பா 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 அப்பாங்கிற, தோத்துற ஆண்டவரேங்கிற, என் சமூகத்தில் வந்து பாட்டு பாடுற, என்னை துதிக்கிற, என்னை பற்றி உயர்வாக நினைக்கிற, என் நாமத்துக்காக நீ வைராக்கியம் பாராட்டுற. இப்போ எனக்கு ஒரு ஆசை வருதுப்பா, இப்படிப்பட்ட பிள்ளையை சும்மா விடக்கூடாது. என்ன செய்ய தெரியுமா? இந்த பூமியில் இருக்க எத்தனை பெரிய மனுஷங்க இருக்காங்களோ அவங்க பேருக்கு மேலே உன் பேரை உயர்த்த போகிறேன். நீங்கள் அப்படி செஞ்சால் உங்களை செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்?
12 மணி நேரம் டியூட்டியை 22 மணி நேரம் செஞ்சு பார்த்தாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எவ்வளோ ஓவர் டைம் எடுத்தாலும் நமக்கு நம்ம விரும்புகிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்து பாருங்கள், எங்கே இருந்து வருதுன்னு தெரியாது. ஆனால் உங்கள் லைஃபுடைய ஸ்டாண்டர்ட் உயர்ந்து, லைஃப் ஸ்டைல் மாறாது, ஸ்டாண்டர்ட் உயர்ந்துக்கிட்டே போகும். கிறிஸ்தவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிற கூடாது, லைஃப் ஸ்டாண்டர்டை உயர்த்திக்கிட்டே போகணும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை தரமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்னது? தேவனுடைய சமம். ரெண்டாவது, இதை படிச்சுட்டே இருக்கணும். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் பைபிள் படிச்சிங்க? நல்ல 1 2 3 4 5 6 7 8 ஒரு 15 பேர் படிச்சிங்களா? நான் 10 அதிகாரத்தை படிச்சுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை பாஸ்டர், அவங்களுக்கு ஊழியம் தானே கதி. எங்க ஊழியமாக ஊழியம் இல்லைங்க, நான் ஊழியத்தில் இருக்கிறதுனால இதை படிக்கலைங்க, இது மேலே இருக்கிற அன்புனால் படிக்கிறேங்க, இது மேலே இருக்க வாஞ்சையினால் படிக்கிறேங்க, இது மேலே இருக்க வாஞ்சையினால் படிக்கிறேன். இந்த வருஷத்தில் தீர்மானம் எடுங்க, நான் அப்பாவுடைய சமூகத்தில் உட்காந்து அவர்கிட்ட பேசுவேன், அவர் என்கிட்ட பேசுகிறத நான் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ தாவீது சொல்கிறான், அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்க நீர் விளம்பின வேதமே, உங்களுடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கேன், நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம். அப்போ இந்த வேதம் 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 வேதம்ன்ட்டு அவன் கிடக்கிறான். தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய பிரமாணம், உடைய வார்த்தையை விட்டு நான் விலக மாட்டேன். அதில் கவனிங்க தம்பி, ஒரு காரியத்தை செய்கிறீங்களா? ஞானம் உள்ளே போய் டேபிளில் கீழே இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சுப்பேன், அந்த பாக்ஸோடு எடுத்துகிட்டு வா. டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் வேர்க்குது, முகத்தை தொடச்சிக்கலான்னு பார்க்குறேன். சீக்கிரம் எடுத்துகிட்டு வாப்பா. நல்ல கவனிங்க, சங்கீதக்காரன் சொல்கிறான், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். நீங்களே சொல்லுங்க. அப்படியே AK-47 வச்சு கற்றுக்கிறதுனாலயா? உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. சரி, அதே சங்கீதத்தில் இன்னொரு காரியத்தை சொல்கிறான் பாருங்க. இன்னொரு காரியத்தை சொல்கிறத பார்க்குறோம். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்ஸ்ப்பா, தேங்க்ஸ். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ய. சங்கீதம் 119:11 எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து சத்தமாக எவ்வளவு பலன் இருக்கோ அவ்வளவு பலத்தை கொடுத்து வாசிக்க போகிறோம். நான் உமக்கு, உங்கள் சத்தம் கேட்கல, பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் வைத்தேன் வைத்தேன். நான் சொல்றது ரைட்டா, நீங்க சொல்றது ரைட்டா? வைத்தேன். இப்போ பாருங்க, இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு வர சொன்னமே நம்ம பாஸ்ட் மூஞ்சி துடைக்க போகிறாருன்னு நினச்சிங்க. இந்த டிஷ்யூ பேப்பரில் நான் ஒன்றை எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது? அடுத்தது மேலே வந்துடுது. இப்போ அடுத்ததை எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது? இப்போ எப்படி இது தானாக வருது? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி தானாக வருது? ரூபா சொல்லுமா. அந்த மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க. ஒன்று எடுக்கும் போது அடுத்தது என்ன செய்யுது? இருதயத்தில் வசனத்தை வைக்கக்கூடாது, வைத்து வைக்கணும். ஒன்று எடுக்க இன்னொன்று வரணும். ஒன்று எடுக்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த டிஷ்யூ பேப்பர் உதாரணம் என்னோட கண்டுபிடிப்பு இல்லை. நேற்றுக்கு கொஞ்ச நேரம் எங்கள் பாஸ்டர்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்து, வருஷ ஆரம்பத்தில் எனக்கு ஜெபம் பண்ணி விடுங்கண்ணே, ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்குன்னு சொல்லும் போதில், வேதத்தை இந்த வருஷம் நாங்கள் முக்கியத்துவப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதில் அவர் சொன்னார், இருதயத்தில் வைத்து வைக்கிறது அப்படின்னு நான் சொல்லும் போது சொன்னார், டிஷ்யூ பேப்பர்லேருந்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. இன்றைக்கி அவர் கற்றுக் கொடுத்தா தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லுவோமா? இருதயத்தை என்ன செய்யணும்? வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்தேன். இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கணும். வசனத்தை என்ன செய்யணும்? ஒரு பஞ்சம் வரப்போகுது. என்ன பஞ்சம்? வசன பஞ்சம். வசன பஞ்சம் வரப்போகுது. இப்போ நீங்கள் இருதயத்தில் வசனத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் தெரியுமா? ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ளே போகும்பொழுது நீங்கள் வச்சிருக்கிறது ஆவியானவர் என்ன செய்வார்? சொல்லுங்கள். எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது கர்த்தர் உங்களோட பேசுகிறது. தாவீதுக்கு இந்த அனுபவம் இருந்தது. 2 சாமுவேல் 7:21 வாசம் இல்லையா? அப்போஸ்தலர் 13:26 திருப்பி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 13:26. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து
தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டார். ஹலோ, தாவீது எப்படி வாழ்ந்தானா? அவன் ராஜாவாக இருந்தாலும் அவன் செஞ்ச ஒவ்வொரு காரியமும் யாருடைய சித்தத்தின்படி. இப்போ ராஜா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏய், நான் வச்சதான் சட்டம், நான் ராஜா சொல்கிறேன், நான் சொல்கிறது தான் கவனிக்கிறீங்களா? ராஜா சொல்கிறது தான் கேட்கணும். நம்ம என்ன தெரியுமா சொல்லுவான்? என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா, எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வேன். நமக்கு ராஜ்யமும் இல்லை, பதவியும் இல்லை, நம்மளே பட்டத்தை எடுத்துக்கிறோம், நான் தான் என் வாழ்க்கைக்கு ராஜா, நான் வச்சதான் சட்டம், எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வேன்ட்டு. ஆனால் ராஜ பதவி இருந்துமே அவன் ஒன்னொன்று செய்யும்போது ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்தான். கையில் பணம் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவரே உங்கள் சித்தங்கிறது வேற ஈஸி. நிறைய வசதிகளை கொடுக்கும்போது நம்ம நினச்ச காரியத்தை நினச்சபடி செய்யறக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் போதும் ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி நான் வாழணும்னு கேட்கணும். அதில் சொல்லுவோமா? தாவீதை பற்றி போட்டிருக்கு, அவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தான். 22ஆம் வசனத்தை வாசிங்க அப்படியே. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து. இன்னைக்கு இந்த 2021 உங்களை குறித்து கர்த்தர் என்ன சாட்சி சொல்லணும்? என் பிள்ளை ஞானகுமார் அவன் சித்தத்தின்படி செய்ய மாட்டான், என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். உங்கள் பேரை சொல்லி வாசிக்க பார்க்கலாம். அந்த இடத்துல எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் அப்படிங்கிற இடத்துல உங்கள் பேரை போட்டு வாசிக்க பார்க்கலாம். எனக்கு சித்தமானதையெல்லாம் ஜெபராஜ் செய்வான் என்று என்னை குறித்து சாட்சியம் கொடுத்தார். இப்போ உங்கள் பேரை போட்டு அந்த இடத்துல வாசிக்க பார்க்கலாம் சத்தம். எனக்கு சித்தமானதையெல்லாம் ஜெபராஜ் செய்வான் என்று அவனை குறித்து என்னை குறித்து சாட்சியம் கொடுத்தார். இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். இந்த புதிய ஆண்டில் முதல் வாரத்தில் ஆண்டவர் நம்மோட பேசுகிறாரு. உன் சித்தத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, உன் மனசில் அதெல்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு, என் சித்தம் முழுவதும் 20%, 40%, 60% அல்ல, 100% என் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தாவீதை அப்படி உயர்த்தி வச்ச மாதிரி நான் உயர்த்தி வைப்பேன். ஆமே. தாவீது தேவ சமூகத்தை தேடினான்னா எப்படி தேடினா தெரியுமா? சங்கீதம் 63:1 வாசிங்க பார்க்கலாம். இந்த வருஷத்தில் நீங்கள் இதை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். வெறும் பிரசங்கமாக மட்டும் கேட்டு போகாமல் இதை நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். 63:1 வாசிங்க பார்க்கலாம். தேவனே, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன், என் ஆத்துமாவும் மேல் தாகமாயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தின் மேல் என் ஆத்துமா. அப்ப அவன் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான். தேவனே நீர் இஸ்ரவேலின் தேவன், தேவனே நீர் யாக்கோபின் தேவன், தேவனே நீர் ஆபிரகாமின் தேவன். அப்படியே சொல்றான். தேவனே மேல பார்த்து, தேவனே நீர் என்னுடைய தேவன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லி பாருங்களேன். அதுல ஒரு பரவசம் இருக்கு. விஷயம் இல்லாம நான் சொல்ல மாட்டேன். தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு காரியத்தை சொல்றேன். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ஆமென். 3ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆனாலும் தேவன். பொதுவா என்ன தேவன் போட்டிருக்கு? பொதுவா தேவன் போட்டிருக்கு. யார் அவரு? பொதுவாக ஒரு தேவன். எப்படி சொல்லலாம்? யூனிவர்சல் காட். சொல்லுங்க பார்க்கலாம். யூனிவர்சல் காட், சர்வ உலகத்துக்கும் தேவன், சர்வலோகத்துக்கும் ஆண்டவர். அதான் பொதுவா தேவன் சொன்னா சர்வலோகத்துக்கும் அவர் ஆண்டவர், யூனிவர்சல் காட். அடுத்து பாருங்க 4ஆம் வசனத்துல, இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாயிருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். இப்ப இந்த தேவன் யாருடைய தேவன்? காட் ஆஃப் நேஷன். சொல்லுங்க பார்க்கலாம். காட் ஆஃப் யூனிவர்ஸ். ரெண்டாவது காட் ஆஃப் நேஷன். ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் தேவன். கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கிக்கிட்டு வர்றார். அவர் மிகப்பெரிய தேவன், சர்வலோகத்துக்கும் ஆண்டவர், யூனிவர்சல் காட். அப்புறம் சொல்றான் காட் ஆஃப் யூனிவர்ஸ் மட்டும் இல்ல, அவர் யாரு? நேஷன், ஒரு தேசத்தினுடைய ராஜா, இஸ்ரவேலின் தேவன். இன்னைக்கு முழு உலகத்தில் யாக்கோபின் தேவன் யாருடைய தேவன் என்று அறியப்படுகிறார்? இஸ்ரவேலர்களுடைய தேவன் என்று அறியப்படுகிறார்.
நீங்கள் நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா மாறி இருக்கோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேசத்தினுடைய தேவனாய் இருக்கிறார். அடுத்து பாருங்க 9ஆம் வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவன். 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க. இஸ்ரவேல் அனைத்தும் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவிகள் கேட்க உனக்கு புத்தி சொல்லுகிறேன், உன் பிதாவின் தேவன் அப்படிங்கிற. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்தின் தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். காட் ஆஃப் ஃபேமிலி. ஆமென் சொல்லுவோமா? யார் அவரு? காட் ஆஃப் ஃபேமிலி. உங்க ஃபேமிலிக்கு அவர் காடா இருக்காரா? சர்வ உலகத்துக்கு அவர் ஆண்டவரா இருக்கார். எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் தேவனா இருக்கார். உங்க குடும்பத்துக்கு அவர் தேவனா இருக்காரா? காட் ஆஃப் ஃபேமிலி. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் குடும்பத்தின் தேவன். 20ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 20ஆம் வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமல் கலங்கலாமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோம். அவர் யுனிவர்சல் காட் மட்டுமல்ல, he is my God. ஆமென். அவர் யாரு? அதைத்தான் சொல்றார். தேவனே நீர் என்னுடைய தேவன். உங்க அப்பா அம்மா ஜெபிக்க சொல்றாங்கிறக்கா ஜெபிக்க கூடாது. அவர் உன்னுடைய தேவனா மாறிட்டாரா? சபையில வந்து கிறிஸ்தவர்களின் தேவனாய் இருக்கிறவர் உங்கள் குடும்பத்தின் தேவனாய் மாறிவிட்டாரா? அவர் உங்களுடைய தேவனாய் மாறிவிட்டாரா? உங்க தேவனா மாறிட்டா நீங்க கவலைப்படவே தேவையில்லை. என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினா குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவா. குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவா. என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினா, என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினா குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். அல்லேலூயா. தாவீதை கர்த்தர் உயர்த்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் ஏன் தேவன்னா. வாலிப தம்பி தங்கச்சி சின்ன பிள்ளைங்க கவனிங்க, பெரிய சகோதரர்களே, அவர் ஏன் தேவன் சொல்லி போடுங்க. ஜெபிக்க போகும்போது என் தேவனாகிய கர்த்தாவே. இது அழகா நம்முடைய ரட்சகர் சொல்லி கொடுத்தார். எங்கள் பிதாவே. அப்ப தனியா வரும்போது என்ன சொன்னோம்? என்னுடைய பிதாவே. அந்த அந்த ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியருக்குள்ள வந்துடணும். தாவீது என் தேவன் சொன்னான். சங்கீதம் 91:14 வாசிங்க. சங்கீதம் 91:14 யாராவது சத்தமா வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். ஹலோ, ஏன் தேவன் ஏன் தேவன் ஏன் தேவன் சொல்றானே, அந்த தேவன் என்ன சொல்றார்? அதாங்க இந்த வசனத்தை சொல்றது யாரு? தாவீதா? தேவனா? தேவன் சொல்றார். நீர் என் தேவன், நீர் என் தேவன், நீர் என் தேவன் சொல்லிக்கிட்டே இருந்தா அவர் சொல்லுவார், நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப ஏன் அவர் இப்படி சொல்றாருன்னா, அவன் சொல்றான், அதாவது பாருங்க, இந்த இந்த அதிகாரத்தில் நீங்க படிச்சுட்டே வரும்பொழுது அவன் சொல்றான் 9ஆம் வசனத்துல, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு. அவர் எனக்கு அடைக்கலம், பர்சனலா எனக்கு அவர் சொந்தம். நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குதா? ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கா? இல்லாட்ட இன்னைக்கு ஏற்படுது, ஆண்டவரே உம்மோடு உறவாட விரும்புகிறேன். உங்களுக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். ஆண்டவரே, ஏதோ சர்ச்சுக்கு வர்றேன், 2 பாட்டு பாடுறாங்க, கை தட்டுறேன், அப்புறம் ஒரு பிரசங்கம் பண்ணுறாங்க, கேட்குறேன், இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா அப்படி இப்படின்ட்டு போயிடுறேன். அவர் உங்கள் தெய்வமாக மாறிட்டாருன்னா நான் சொல்லாமலே அல்லேலூயா தானா வரும். அந்த தெய்வத்தை ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அந்த தெய்வத்தை ருசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்போ பார்த்தாலும் அப்பா உங்கள் சமூகம் போதுவீங்க. அதனால தான் ஃபாதர் சொன்னார், உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க
நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, வேறு ஒரு ஆசை இல்லை ஏசுரா. ஏன் வருது? அறிவுல இருந்தா வருது. அப்பாவுடைய சமூகத்துக்கு போக போக அதுல இருக்கிற இன்பத்தை பார்க்க பார்க்க அது போதும், அது போதும்னு வரும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை கொடுங்க. இதுதான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ருசிச்சு பாரு ஆண்டவரை, அவர் எவ்வளவு நல்லவர்னு தெரியும். தூரத்துல இருந்து போலீஸ்காரனை போல பார்த்துட்டு போகாத, அவர்கிட்ட வந்தா தான் தெரியும். சில ஆட்களை தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்வோம். ரொம்ப கோபக்காரங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டானவன், வந்து பழகி பார்த்தா தான் தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர்னு சொல்லு. அப்படின்னு சொல்லுவோமா? பிறந்து எத்தனையோ வருஷம் கழிச்சு எங்கோ பழகின ஒரு நண்பனோட பழகும்போது என் திக்கு ஃப்ரெண்டு, அவனை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுங்கிறிய நாசில சுவாசம் உள்ள மனுஷன் நாளைக்கு அவனை காட்டி கொடுத்துட்டு போயிடுவான், போடான்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் நீ இவர்கிட்ட பழகிப்பார், இவர் எவ்வளவு டேஸ்டாக இருப்பார் உனக்கு தெரியும். பழகலைங்க, பழகாதனால நமக்கு போர் அடிக்குது. ஜெபம் வாங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க. ஆமே. நமக்கு இந்த வாரத்துல இருந்து இருக்க முதல்ல செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை வரைக்கும் இருக்குல்ல ஏரியா ஜோனல் பிரேயர். அது என்ன, சும்மா போராடவா இல்லை, அப்பாவை என்ஜாய் பண்ண போறோம், அந்த ஏரியாவை ஒப்பு கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நல்ல 1/2 மணி நேரம் வரும் ஓஷிப்பு ஆராதனை தான், நல்ல ஆவில நிரம்பி. இப்ப எல்லாத்துலயுமே ஒரு உற்சாகம் தான். ஆமேன்னு சொல்லுவோமா? 1/2 மணி நேரம் நல்லா பாடி துதிச்சு அப்பாவுடைய சமூகத்தில் கழி கூர்ந்து அவற்றை எடுத்து சொல்ல போறோம். எங்க ஏரியாவை பாருங்கப்பான்னு எடுத்து சொல்ல போறோம். தாவீதை ஆண்டவர் பார்த்தார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலன்னு. என்னது? சேஃபான இடம். சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, இந்த உலகத்துல கொரோனாவுக்கு தப்புறதுக்கு எவ்வளவு சேஃபான இடத்துல இருக்க ஆட்களை கூட உள்ள போய் பிடிச்சிருக்கு, தெரிய மாட்டேங்குது. கேட்டீங்களா? எனக்கு ஒரு வேடிக்கை என்னன்னா, நீங்கள்லாம் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நல்லது. ஆனால் இந்த மாஸ்க்கு உங்களை கொரோனாவிலேருந்து தப்பு வைக்காது. எத்தனை பேருக்கு புரியுது நீங்கள் நான் சொல்கிறது? N95 போட்டால் தான் அது தப்பு வைக்கும். மற்றபடி ஸ்ப்ரெட் ஆகாமல் ஓரளவுக்கு ஏதாவது ஒரு கொரோனா வியாதி நீங்கள் இப்போ போட்டிருக்க மாஸ்கில் ஒட்டிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொரோனா என்ன வரும்? கொரோனாவை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் ஒன்றும் கிடையாது. சும்மா நம்ம என்ன செய்யணும், போட்டுக்கிறோம். ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் இயேசுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அடைக்கலாம், எந்த கிருமிகளும் உள்ள வராது. அதை மீறி வருதுன்னா அவர் வேற ஏதோ சித்தம் வச்சிருக்காருன்னு அர்த்தம், அதையும் ஏற்றுக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுவோமா? எத்தனையோ பரிசுத்தவான்கள் இதில் போய் சேர்ந்துட்டாங்க, அவங்கெல்லாம் பாவிகளா? இல்லை, தேவ சித்தம். அவனை உயர்ந்த அடைக்கலத்தில், பக்கத்தில் அவங்க பார்த்து உயர்ந்த அடைக்கலத்தில் உங்களை வைப்பார். அவரோடு பழகி சமாதானமாக இருங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்ல. முதல்ல இதை புரிஞ்சுக்குவோம். நான் நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் நினைக்கிறது இல்லை, நான் யோசிக்கிறதெல்லாம் கர்த்தர் யோசிக்கிறது இல்லை. அது என்னுடைய மனப்பிரம, எனக்கு நானே நியமித்து கொண்ட என்னுடைய சுய சித்தம். தெளிவா சொல்றாரு, உன் வழி என் வழி கிடையாதுப்பா, உன் நினைவு ஏன் நினைவு கிடையாது. ஏன்னா எப்பவுமே நீ உனக்கு சாதகமான காரியங்களை நினைச்சுக்கிட்டே போ, உனக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ அதை மட்டும் தான் யோசிப்பேன். ஆனால் நான் வச்சிருக்கிற சித்தத்துக்குள்ளே வரமாட்டேன். ஏன்னா அங்கே சில காரியங்களில் உன்னை மாற்ற வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கும், அதுக்கு நீ என்ன செய்ய மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால எப்பவுமே உனக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வச்சிருப்பேன். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீ என்ன செய்ய மாட்டேன், வெளியே வரமாட்டேன். இப்போ சொல்லாரு, உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவு அல்ல, உன்னுடைய வழி என்னுடைய வழியில். ஆனால் அடுத்து என்ன சொல்றாரு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும். அதாவது உன்னை குறித்து நீ பெட்டராக நினைக்கிறத விட நான் பெஸ்ட்டாகவே நினைக்கிறேங்கிற. ஆமீன் சொல்லுவோமா? உன்னை குறித்து நீ நினைக்கிறத விட, அது சொல்லுவாங்களே குட், பெட்டர், பெஸ்ட். அப்போ நீ உன்னை குறித்து பெட்டராக நான் இருக்கேன்னு நினைக்கிற. சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங், நத்திங் இஸ் பெட்டர் தன் நான்சென்ஸ். சரியா? அப்போ ஆண்ட சொல்ல, நான் உன்னை சிறப்பாக உயரமாக உன்னதத்தில் வைக்க விரும்புகிறேன்ப்பா. நீங்கள் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை அவர் எட்ட வைப்பார். ஆமே. ஆனால் ஒன்று, அவரை பிடிச்சிங்க. இதுக்கு மேலே எப்படி பிரசங்கம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, இதுக்கு மேலே எப்படி உங்களை ஜெபத்துக்குள்ளே தள்ளி விடுறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் போய் பாருங்கள், கொஞ்சம் உள்ளே போய் பாருங்கள், நீச்சல் அடித்து பாருங்கள். அப்பாவுடைய சமூகத்தில் போன உடனே பாட்டாக பாடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக பாடி கத்தரை துதிச்சு 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 பாடுங்க. பாட பாட ஆவியானவர் உங்களை நிரப்பிக்கிட்டே இருப்பார். நிரப்ப 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 அப்படியே நீச்சல் ஆழத்துக்குள்ளே போகும் பொழுது கத்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிப்பீங்க.
அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். போன உடனே தோத்திர ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, நைட்டு முழுசு பாதுகாத்தீங்களே சோத்திர ஆண்டவரே, இந்த நாளை உங்களை ஆசீர்வாதம் அவங்கள ஆசீர்வாதம் கடன்னு சொல்லிட்டு ஆமென். டைப் ரைட்டிங் மிஷின் கற்றுக் கொடுக்குற இடத்துக்கு போயிருக்கீங்களா? இப்படியே தான். இல்லாட்டி அந்த நாட்டில் தந்தி டக் டிக் டக் 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 கடற டக் டக் கடை இதே மாதிரி கடன்னு ஒப்பிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ கொஞ்சம் அமைதியாக இருக்கு, காத்து. நித்தம் என் வாசல் அருகே விழித்திரு, காத்துற. எதுக்கு தெரியுமா? உங்கள் சித்தம் முழுவதையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்ற. நம்ம எப்போ தெரியுமா நம்ம முழு சித்தத்தையும் ஒப்பு கொடுப்போம்? யார்கிட்ட ஒப்பு கொடுப்போம் தெரியுமா? ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும்போது டாக்டரு எழுதி வாங்குவாங்க. ஹலோ, அனுபவம் இருக்கா? ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும்போதில் எழுதிவாங்க. என்னது? என்ன நடந்தாலும் ஓகே, செத்தாலும் ஓகே, பொழைச்சாலும் ஓகே, எல்லாம் எழுதியிருப்பாங்க. எப்படியாவது உயிர் பொழைச்சா போதுங்க, நான் எழுதி தரேங்க, கையெழுத்து போட்டேங்கன்னு போவோம். அங்கே கையெழுத்து போட தெரியுது, கேரண்டி இல்லாத இடத்துல கையெழுத்து போடுறீல்ல, உனக்கு 100% கேரண்டி கொடுக்குற தெய்வம். அவர்கிட்ட ஏன் நீ 100% ஒப்பு கொடுக்கக்கூடாது? கரங்களை தட்டி கத்தோடு நாமத்தை மையப்படுத்தும். ஒரு ஆஸ்பத்திரியில் சந்தேகமாக சொல்கிறாங்க, பொழைக்க வச்சாலும் பொழைக்க வைக்க முடியும், இல்லாட்டா இல்லைன்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் மேலே ஏன் விசுவாசம் வர மாட்டேங்குது? நம்புங்க. நம்பி உங்கள் வாழ்க்கை அவர் கையில் ஒப்பு கொடுத்து இன்றைக்கி ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் முழுவதும் நடக்கணும், என் சுய சித்தத்தெல்லாம் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா ஆண்டவருடைய சமூகத்தில்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த 1வது பாடல் புஸ்தகத்தை கொடுங்க பிரதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். பிள்ளைங்க எல்லாருமே எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவரே, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே நான் வாழ விரும்புகிறேன். உங்கள் சித்தம் முழுவதும் என் வாழ்க்கையில் நிறைவேற. எத்தனை பேர் ஜெபம் பண்ண விரும்புகிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட பேசுங்க, 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 பேச ஆரம்பிச்சிருங்க. தம்பி, ஆண்டவருடைய சமூகத்தை என்ஜாய் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. தங்கச்சி, வாலிப தம்பி, தங்கச்சி, சகோதரனை, சகோதரியே, ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் வந்து நான் என்ஜாய் பண்ண விரும்புகிறேன்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம் சித்தம்போ என்ன என்றும் தற்பரனே நீர் நடத்தும். உம் சித்தம்போ என்ன என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டா, என் பிரியனே, என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டா, என் பிரியனே, என் இயேசுவே. திருமார்பில் நான் சாய்ந்திடுவே, மறுபிரயாண காலம் வரை. திருமார்பில் நான் சாய்ந்திடுவே, மறுபிரயாண காலம் வரை. பரணே, உந்தன் திருச்சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பரணே, உந்தன் திருச்சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், ஆமிவற்றா நீர் நடத்தும். சொல்லுவோம். அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், ஆமிவற்றா நீர் நடத்தும். ராவு பகல் கூட நின்று என்றென்றுமா நடத்திடுமே. ராவு பகல் கூட நின்று என்றென்றுமா நடத்திடுமே. உம் சித்தம்போ
என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே, என் இயேசுவே. முழங்கால் படியிட்டு 2 கரத்தை கூப்பி ஒரு உண்மையான பக்தியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா ஒரே ஒரு சின்ன வார்த்தையில ஒரு ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்துல நீர் பிதாவை நோக்கி ஜெபித்த போது என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று 100% ஒப்பு கொடுத்தது போல இதோ நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் சொல்லுவீங்க, ஆண்டவரே என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். 100% உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். என் சுய சித்தத்தை 100% உம்முடைய பாதத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன். நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவித்திருக்கட்டும். பிசாசுடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறிடக்கூடாதுப்பா. என் சுய திட்டம் நிறைவேறிடக்கூடாது ஆண்டவரே. இந்த ஆண்டு சபையில நான் என்ன செய்யணும், என் வேலை ஸ்தலத்தில் என்ன செய்யணும், என் குடும்பத்தில் நான் என்ன செய்யணும்னு இந்த ஆண்டு முழுவதுக்கு நீர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர். ஊழியக்காரன் மூலமாக இதை வெளிப்படுத்துகிறேன். தேவ திட்டத்தை நான் உணராமல் சுய திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழி விலகி போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபிப்பீர்களா? நல்ல ஆண்டவரே, 100% இந்த வார்த்தை நீர் கொடுத்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த முதல் வாரத்தில் என்ன கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டப்ப, இந்த வருஷம் என் சித்தம் என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நிறைவேறணும்னு இந்த வசனத்தை எனக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்தினீங்க. நீங்கள் சொன்னதை சொல்லிட்டேன். என் மகன் தாவீதை முழுசுமா நம்பி ஒப்பு கொடுத்தான். அவன் வாழ்க்கையை உயர்த்தினேங்கிறத சொல்லுன்னு சொன்னீங்க. ஒரு ஆழமான செய்தியை சொல்லலப்பா, நீங்கள் சொன்ன வார்த்தைகளை சொல்லியிருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பேசியிருக்கிறீங்க. அந்த பேசின வார்த்தையை பிசாசு எடுத்து போடாதபடி இயேசுவின் நாமத்தினால் அவனுடைய கிரியைகளை காட்டுகிறேன். சின்ன பிள்ளை முதற்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தை என்ஜாய் பண்ண பழகட்டும் அப்பா. தேவனுடைய வார்த்தையை படித்து அதில் இன்பம் காணட்டும் ஆண்டவரே. உங்கள் சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், நீர் கொடுத்திருக்கிற இந்த சபை மக்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னைக்கும் இருப்பதாக. ஆமென்.